Write the mean and extremes in the following ratios and check whether they are in proportion. So first one என்ன கொடுத்திருக்காங்க, first mean and extremesனா என்னன்னு நமக்கு தெரியணும், அப்புறம் proportionனா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ பாத்தீங்கன்னா for example A is to B as C is to D அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா what is A? Aவும் இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் Aவும் Dயும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பியும் சியும் நம்ம என்ன சொல்லுவோம், இன் பிட்வீன் வேல்யூஸ் ஆர் மீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இதுல நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும். A by B is equal to C by D அப்படின்னு இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். தட் இஸ் AD is equal to BC. ஸோ ஏடியும் பிசியும் ஈக்குவலா வந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். இதுதான் நமக்கு ரூல்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம், ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணலாம். ஸோ நான் இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாட் ஆர் எக்ஸ்ட்ரீம்ஸ், இது ப்ரொபோர்ஷனை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 78 is to 130 as, அப்புறம் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 12 is to 20, ரைட்? இப்போ இதில் நம்ம எது எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா 78 அதுக்கப்புறம் 20, 78 20 என்னது எக்ஸ்ட்ரீம். இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது, இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது. அப்புறம் 130யும் 12ம் நம்ம என்ன சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணலாமா? ஸோ தட் இஸ் 78 by 130 is equal to 12 by 20. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்றேன். 3 2s are 6, ரிமைண்டர் 1, 9 2s are 18. இதை 2ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், 6 2s are 12, ரிமைண்டர் 1, இங்க 65 வரும். இது 6 2s are 12, இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 10 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 39 into 10. 39 into 10 is 390. That is equal to 65 into 6. 65 multiplied by 6. 5 6 are 30, remainder 3, 6 6 are 36, 39. So 390 வந்தாச்சா? So these two are equal. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், they are in proportion. So first ஒன்னுக்கு ஆன்சர் என்னது, yes. First ஒன்னுக்கு ஆன்சர் is yes. அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அண்ட் மீன் வேல்யூ. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 400 gram is to 50 and 25 rupees is to 625. இதுல நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 400ம் இந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது, அந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிறது 400ம் 625ம் என்னது எக்ஸ்ட்ரீம். அப்புறம் 50யும் 25ம் 50யும் 25ம் என்னது மீன். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி செக் பண்ணலாமா? ப்ரொபோர்ஷனாலிட்டி பாருங்க எப்படி செக் பண்ணும், 400 divided by 50, 400 by 50 is equal to 25 by 625 அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இங்க 0 இங்க 0 கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 8 5s are 40. இங்க 125, இங்க என்ன வரும் 25 25s are 625. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க, 8 by 1 is equal to இங்க என்ன வருது 1 by 25. That is 25 into 8 is 8 5s are 40, remainder 4, 8 2s are 16, 200. That is equal to 1, right? அப்போ this is not equal. 25 into 8 என்னது 8 5s are 40. So this is not in proportion. Clear?